கிழக்கு தேர்தலில் 2021 சகோதரர் மறைந்த திருமகன் ஈவேர் அவரை நீங்க கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. அவர் நம்மளை விட்டு தவறி போயிட்டார். அப்போ வந்த இடைத்தேர்தலில் கிட்டத்தட்ட நம்முடைய கழக கூட்டணி வேட்பாளர் திரு EVKS இளங்கோவன் அவர்களை கிட்டத்தட்ட வேர்ல்ட் ரெக்கார்டு ஒட்டுமொத்த ஈரோடு கிழக்கும் சேர்ந்து நாங்க ஒத்த ஆளுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி 66,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க. சென்ற முறை நம்முடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் திரு அண்ணன் மறைந்த கணேசமூர்த்தி அவர்களை 2,11,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு பிரகாஷ் அவர்களை ஜெயிக்க வைப்பீங்க சொல்லுங்க. போன முறை வாங்கின வாக்கு வித்தியாசத்தை விட இந்த முறை அதிகமா இருக்கணும். ஏன்னா போன முறை நம்ம எதிரிகள் எல்லாம் ஒன்னா வந்தாங்க. இந்த முறை பிரிஞ்சு வராங்க. நீங்க மகளிர் நீங்க சொல்லுங்க, உங்களை தான் நம்ம எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைப்பீங்க? நிச்சயமாவா? சொல்லிட்டு போயிடக்கூடாது. சரி, குறைஞ்சது நான் கேட்கறது குறைஞ்சது 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு பிரகாஷ் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். ஜெயிக்க வைப்பீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? எனக்கு இன்னொரு உரிமை இருக்கு. என்னன்னா திரு பிரகாஷ், நான் மாநில இளைஞரணி செயலாளர். 2019 தலைவர் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். 2019 நான் தான் மாநில இளைஞரணி செயலாளர். எனக்கு கீழே திரு மாநில இளைஞரணி துணை செயலாளர் தான் திரு பிரகாஷ் அவர்கள். அவர் துணை செயலாளர் பேர் தான். ஆனா நான் சொல்லட்டுமா, அவர் எனக்கு சீனியர். நீங்க நினைச்சுக்க போறீங்க அவரை விட நான் வயசு மூத்தவன். அவர் இளைஞர் தான். இளைஞரணி துணை செயலராக சிறப்பாக பணி செய்கிறவர். அதுவும் சென்ற ஜனவரி மாசம் சேலத்தில் நடத்தணும்ல இளைஞரணி மாநாடு, மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு நடத்தணும்ல, அதற்கு மிக மிக கடினமாக அல்லும் பகலும் பாகலாம உழைத்தவர் நம்முடைய பிரகாஷ் அவர்கள். கழகத்திற்காக உழைக்கக்கூடியவர், தலைவருடைய அன்பை பெற்றவர், முக்கியமா இங்க இருக்கக்கூடிய ஈரோடு பகுதி மக்களுடைய அன்பை பெற்றவர். நீங்க வெற்றி பெற வைப்பதற்கு தயாராயிட்டீங்களா? தயாராயிட்டீங்களா? சரி, இப்போ இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதிக்கு சில பணிகளை மட்டும் நம்ம செஞ்சிருக்கிறோம். நிறைய பணிகள் செஞ்சிருக்கோம். அதுல சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து கூற விரும்புகின்றேன். ரூபாய் 482 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னிமலை ஊராட்சி ஒன்றியத்தில் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஈரோடு மாநகராட்சியில் தார் சாலை மற்றும் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகள் ரூபாய் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. திடக்கழிவு மேலாண்மை, மழைநீர் வடிகால், குடிநீர் பணிகளுக்கான 49 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றது. சோலார்ல 20 ஏக்கர் பரப்பளவில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றிருக்கிறது. அந்தியூர் மற்றும் தாளவாடி பகுதியில் புதிய அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளது. கருங்கல் பாளையம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. பெருந்துறை சிப்காட்டில் புதிய சுத்திகரிப்பு நிலையப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சமீபத்தில் நான் ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு நானே ஆய்வு செஞ்சேன். நானும் அண்ணன் முத்துசாமி அவர்களும் ஆய்வு செஞ்சோம். அதே போல குப்பைகளை வெப்ப ஆற்றலாக மாற்றி தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தும் திட்டம் 85 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட உள்ளது. இதெல்லாம் நம்முடைய இந்த 3 வருஷத்துல இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள். இதெல்லாம் தொடரணும்னா, நம்முடைய ஆட்சி தொடரணும்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்கணும். செய்வீங்களா?